ஐயா வணக்கம்ங்க. என்னப்பா? வேற ஒண்ணும் இல்ல, என் கூட ஒரு கல்லூரி மகன் இருப்பான்ல, அவன் உங்க ஊர் பொண்ணை தொட்டுட்டா, அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? பஞ்சாயத்துல இந்த மாதிரி செஞ்சவங்களை கட்டி வச்சு சாட்டையால அடிப்போம். அட போயா, அதாலதான் அவன் தினமும் அடிச்சுக்கிறானே, அதெல்லாம் அவனுக்கு சர்வசாதாரண. ஐயா வேற என்ன பண்றது? இது என்கிட்ட கேக்குறியா? சொல்றேன் கேளு. ஊசி இருக்குல்ல ஊசி, ஆமா. நெகம் இருக்குல்ல நெகம், அந்த நெகக்கல்ல குத்துன்னு குத்துனா ஒரு வழிக்கு வந்துருவான். குத்திடுவோம். ஆனா ஒண்ணுங்க, பஞ்சாயத்துல நான் அந்த ஆளுக்காக வக்காலத்து வாங்குற மாதிரி வாங்குறேன். என்னை லேசர் எடுத்து தட்டுங்க. தட்டிடுவோம். பிளமா தட்டிடாதீங்கய்யா. நான் வரட்டுமா? ஊசி மறந்துடாதீங்கய்யா. ரத்தம் வர முடியா குத்துங்கய்யா. மூன்றாவாய என் பொண்ணை மயக்கி ஊர் ஊரா அழைச்சிட்டு போறேன்னு சொன்னதை என் காதார கேட்டேன். இப்படித்தான் ராமாயணத்துல ஒரு பெண்ண. ஐயா ஐயா கொஞ்சம் விட்டுருங்க ஐயா. அத வீணா இம்சை பண்ணாதீங்க ஐயா. சினிமாவுக்கு போனாலும் அதான், டிராமாவுக்கு போனாலும் அதான், டிவிலயும் அதான், ஆலமரத்தடியிலயும் அதானா ஐயா. ராமாயணத்தை மகாபாரதி கொஞ்சம் விட்டு வைங்கய்யா. ராமரை சொல்லி வீணா கலாட்டா பண்ணாதீங்கய்யா. ஒரு சாட்டையா நடிக்கிற இந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய தத்துவம் வேணுங்களா? தண்டனை என்னமோ அதை கொடுங்க ஐயா. அண்ணே நீங்க எதுவும் பேசாதீங்க. இப்ப நீங்க குத்தவாளி குண்டுல இருக்கீங்க. ஐயா எனக்காக எங்க அண்ணனை விட்டுருங்க ஐயா. வேணும்னா என்ன 2 அடி அடிங்க ஐயா. ஏன்டா எனக்காக நீ அடி வாங்குற? உங்க கூட இருந்தாலும் அடி, உங்களை பத்தி பேசினாலும் அடி. யோ இப்படி கேட்டா இவன் பதில் சொல்ல மாட்டாயா. ஊசி எடுத்து நகக்கண்ல ஏத்துங்கய்யா. ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா. ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா. ஐயா 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 குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா. ஐயா ஐயா உண்மையை நான் ஒத்துக்கிறேன் ஐயா. அந்த பொண்ணை தப்பான முறையில நான் சந்திச்சது உண்மைதான் ஐயா. ஊர் ஊரா கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதான் ஐயா. இனிமே நான் மானம் உள்ளவனா இருந்தா, ரோசம் உள்ளவனா இருந்தா, ஒரு சாட்டையில அடிச்சுக்கிறவனா இருந்தா, இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இது என் சாட்டை மேல சத்தியங்க. உங்க அப்பா காட்டிக்கவே இல்லையே. நீ எங்க வீட்டுக்கு போனியா? எப்ப போன? யார கிட்ட போன? உங்க வீடுன பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸா கேட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சு போனேன், அவ்வளவுதான். ஓஹோ, நீ போகும்போது வீட்டுல யாரா இருந்தா? மாமா, நாத்தனார், அத்தை. எல்லாரையும் அப்படியே கூப்பிட்ட? அவங்கள அப்படிலாம் கூப்பிடணும்னு ஆசை. ஒன்னும் நீங்க தான் என் கழுத்துல 3 முடிச்சு போட மாட்டேங்கிறீங்களே. நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா கழுத்துல 3 முடிச்சு இல்ல, நல்ல உருவாஞ்சிருக்கு அப்புறம் உத்தரத்துல ஏத்தி விடுறேன். ஆமா, எங்க அப்பா உங்ககிட்ட எதுக்கு வந்தா ஏன் வந்தேன்னு ஒண்ணுமே கேட்கலையா? இங்க எதுக்கு வந்தேன்னு என்ன கேட்டாரு. நான் உங்க அப்பாக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி ராமாயணத்துல ஒரு சின்ன சந்தேகம் சொல்லி விட்டுட்டேன். அறிவு இருக்க உனக்கு? ராமாயணத்தை சந்தேகமா ஏன்டா கேட்டுக்கலாம்ல? எங்க அப்பா ஏன் கேட்ட? ஆமாமா சொல்லிடுவீங்களே நீங்க. ராமாயணத்தை பத்தி கேட்டா மகாபாரத பத்தி சொல்லுவீங்க. ஏதோ ஒண்ணு சொல்லிருப்பல. நீ பண்ண கூத்து விஷயம் அப்பா வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. எப்படியோ உங்க அப்பாவுக்கு தெரியாம இருந்தா சரி. இது வரைக்கும் தெரியாது, இனிமே தெரிஞ்சிடும். உன்னை தவிர இந்த ஊர்ல இருக்கிற செடி கொடி புழு பூச்சி எல்லாத்துக்கும் தெரியும். ஏமா உங்க அப்பா உன்னை லட்சமா கூட்டி படிக்க வச்சாரு. சந்தேகம் கேட்கறதுக்கு போயும் அந்த பரதேசி பையில கிடைச்சான். ஏன் எங்க கிட்ட கேட்டா நாங்க சொல்ல மாட்டோமா? எங்களுக்கு தெரியாத ராமாயண மகாபாரதமா? அவுத்து விட்டா விடிய சொல்லிக்கிட்டு இருப்பேன். இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், புரியுதா? தேவையில்லாத விஷயமாப்பா. உன் குடும்பத்தை அந்த முருகன் தான்ப்பா காப்பாத்தணும். கேள்வி அவன் கேட்டான், பதில எங்கிட்ட சொல்லு. அது வந்துப்பா வந்து. ஏ அப்படி எதுவுமே நடக்கலன்னு என்கிட்ட போய் சொல்ல போறியா? இல்லையே, நான் எதுக்கு பயப்படணும்? நான் உங்க பொண்ணாச்சே. நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். அந்த அன்னாடங்காட்சி பயலுக்கு உன்னத்தோட என்ன அருகது இருக்கு? நாம மட்டும் அன்னாட காய்ச்சாம 5 நாளைக்கு சேர்த்தா காய்ச்சோம். முடிவா நீ என்ன சொல்ற? உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவைன்னு சொல்றேன். கீதா, இந்த சந்திரலிங்க உயிரோடு இருக்கிறதால நடக்காது தெரியுமா? சும்மா மிரட்டாதீங்கப்பா. இது வரைக்கும் காதலுக்காக எந்த அப்பா அம்மா செத்துருக்காங்க சொல்லுங்க? இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, அவ்வளவுதானே? போகல. ஆனா ஒண்ணு, நீங்க நான் வெளியே போறதை தடுக்கலாம். அவர் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றத யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே, பாய். இதெல்லாம் நல்லா திருச்சி வைக்கிறது இல்ல? தெரிய மாட்டேங்குது. நான் என்ன செய்யறது? தெரிய மாட்டேங்குது. அண்ணே சௌகரியக்காரனே வணக்கம். கூட 4 குரங்கு இருக்குமே. இங்க அழகு மலைக்கு போயிருக்கு. உங்களை தான் பார்க்க வந்தேன். ஏன்? ஒரு முக்கியமான விஷயம். நம்ம லவ்வரை பார்த்து 2 நாள் ஆச்சு. நம்ம 2 பேரும் எப்ப லவ் பண்ணோம்? நீங்க வேற ஏன் லவ்வரை பார்த்தனே? அவங்க அப்ப வீட்டுல வச்சு பூட்டிட்டான்.
வெளியவே விட மாட்டேங்கிறான். அந்த பொண்ணை எப்படியா சந்திச்சு பேசி ஆகணும். இப்படியே போனா அவங்க அப்பா எனக்கு சண்டை வந்துடும். மாறு வயசுல போகணும், ஒரு ஐடியா கொடுங்க. உனக்கு மாறு வேஷத்துக்கு வேண்டிய துணி எல்லாம் அந்த கலர் கம்பி தலைங்கிட்ட வாங்கிக்க. அண்ணா கொடுக்கறது கொடுக்குறீங்க, இந்த மாதிரி கிழிஞ்சு தண்ணி கொடுத்துறாதீங்க, காதை கெட்டு போகும். இத குடுத்தா ஏன் தொழில் கெட்டு போயிடும். அது போகட்டும், என்ன வேஷம்னு சொல்லுங்க. அத நான் சொல்றேன், காதை கொடுங்க. இங்க வா, காதுல கடுக்குன்னு போட்டிருக்கியா? இல்லையே. இதுக்கு முன்னால 2-3 பேருக்கு ஐடியா குடுக்கறேன்னு காதுல இருக்கிற கடுக்கனை கடிச்சு எடுத்துட்டு ஓடிட்டான். தம்பி காதை கடுக்குன்னு இல்ல, பேசாம இருங்க, காதை கொடுப்பா. ஊதாவரா நல்ல ஹாரம் பறக்குது, நல்ல ஹாரம் பறக்குது. ஜக்கம்மா வந்திருக்கு, ஜக்கம்மா வந்திருக்கு. தாயே, யார் வீட்டுல சீக்கிரம் வாங்க, இந்த எஜமா வீட்டுல கூடி சீக்கிரமா நல்ல ஹாரம் வைக்க போகுது. நல்ல ஹாரம் பறக்குது, நல்ல ஹாரம் பறக்குது. ஐயா முகத்துல பிரச்சனை தோண்டி இருக்கு. அந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் ஐயா வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. இந்த குடும்பத்தில் இருக்கிற சிக்கல் அந்த பொண்ணுனாலதான். ஜக்கம்மா தயவாட பாப்பா கைய பிடிச்சு குறி சொல்லுது, பரம் சொல்லுது, பரிகாரம் சொல்லுது. கைய காட்ட சொல்லுங்க. என்னதான் சொல்றேன் பாப்போமே, நீ உட்காரு. பார்த்து சொல்லுப்பா. உட்காரு தாய், உட்காருமா. கையா காட்டு, அந்த கைய காட்டு. அடடடடட, பாப்பா கை என்ன கை? பாப்பா கையில காதல் ரேகை குறுக்கம் இருப்பா ஓடுது. அந்த காதல் ரேகை இருக்கிற வரைக்கும் ஐயாவுக்கு ஆயுள் கம்மி. இது தீர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்லுது. அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் சொல்லியா? நான் தண்ணி கொண்டு வரேன். ஏய், என்ன பண்ற? மை போடுது. இத பாரு, இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காத. நான் யார் தெரியுமா? ஏன் லவ்வர்? என்ன என்ன தெரியல? நான் தான் சிவா. நீங்களா? சிவா? அப்பா, அடையாளமே தெரியல. அதுக்குத்தான் இந்த வேசல வந்தேன். உங்க அப்பா எப்படி ஏமாத்த பத்தியா? என்ன சிரிக்கிற? நீ பாட்டு காலையில சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ள இருந்தா நான் என்ன பண்றது? ஆமா, அப்பாதான் என்ன வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சோவாரி குதிச்சா வந்திருக்கணும். நீ என்ன பண்ணுவீங்க எது பண்ணி தெரியாது. நாளைக்கு வெளியே வந்தாகணும், நான் லவ் பண்ணி ஆகணும். நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். அப்பாவும் நானும் கோயிலுக்கு வருவோம். நீங்களும் அங்க வந்துருங்க. வந்துடுறேன், நீ அவசியம் வந்துரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஜக்கமா பாத்துக்கலாம், இவனும் கவலைப்படாதம்மா. ஐயா பொண்ணுக்கு சொல்ல வேண்டியதான் சொல்லியாச்சு. இனிமே நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நினைக்கிற தவிர வேற எதுவுமே நடக்காம சொல்ல வந்தேன். நீ போமா, தைரியமா இரு, நான் இருக்கேன். நம்ம பகவதி இருக்கு. போயிட்டு வாமா, உட்காரு. போ போமா. ஐயா ஓட்டுங்களா? இப்ப பணம் ஒண்ணு வேணாங்க. பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு செய்ய வேண்டிய முறையா செஞ்சிருங்க. அதுக்கு என்ன ஜமாயிச்சு? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. வாங்கோ. பொண்ணுக்கு பிறந்த நாள், அர்ச்சனை பண்ணோம். சுவாமிக்கு அலங்காரம் நடந்துட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் ஆகும். பரவாயில்ல, நான் காத்துட்டு இருக்கேன். அப்பா, நான் அது வரைக்கும் குளத்துக்கரையில உட்கார்ந்திருக்கேன். சரிம்மா.